நாகராஜன் வணக்கம். இப்ப நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கு? அரசு மக்களுக்கான முன்னேற்பாடு பணிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்களா? மக்கள் இந்த வெயிலுக்கு எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்காங்க? விவரங்கள்லாம் வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தமிழகத்தில் அந்த கத்திரி வெயில்னு சொல்லப்படக்கூடிய அக்னி நட்சத்திரத்துடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு மே 4ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் இறுதி வரக்கூடிய 28ஆம் தேதி வரைக்குமே நடைபெற இருக்கிறது. இந்த 24 நாட்கள் குறிப்பாக ஏற்கனவே 100 ஃபாரன்ஹீட்டை தாண்டி அதிகபட்சமான வெயில் அப்படிங்கிறது பல இடங்களில் பல மாவட்டங்களில் அந்த மாதிரிலாம் வந்து பதிவாகிருக்கிறது. அப்படி பார்க்குறப்ப தமிழகத்தில் இன்னும் வரக்கூடிய நாட்கள், அதாவது வரக்கூடிய 24 நாட்களில் இன்னும் இந்த 100 ஃபாரன்ஹீட்டை தாண்டி அதிகபட்சமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இந்த நேரம் நான் நிற்கிறது வந்து சென்னை அண்ணா சாலை, ஒரு பிரதானமான போக்குவரத்து சாலையாக இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலையில் நம்ம பார்க்குறப்ப இப்போ இருக்கக்கூடிய வெயில் நிலவரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35லேருந்து 37 டிகிரிக்கு மாறுபட்டிருக்கு. 35லேருந்து 35.5, அதே மாதிரி 36 டிகிரி சில நேரம் வருது, சில நேரம் 37 டிகிரி அப்படிங்கிற மாதிரி பதிவாகிட்டு இருக்கு. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஏற்கனவே இருக்காங்க. இப்போ ஹியூமிடிட்டிலாம் சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 60% மேலே போகுது. இது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு சூழலை உருவாக்கும். காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஒரு அசௌகரியமான சூழலை உண்டாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி பார்க்குறப்ப தமிழகத்தில் இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது இன்றைய தினத்திலிருந்து அதிகபட்சமாக இருக்கும், அதிகரித்து காணப்படும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுனால சென்னை அண்ணா சாலை மாதிரியான இடங்களில் வந்து அதிகபட்சமாக அனல் காற்று அப்படிங்கிறது வீசக்கூடிய நிலையும் இருக்குது. இதனால் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் அந்த கோடை மழை அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்கள்லேயே அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக கோடை மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறதன் காரணத்தில் பார்க்குறப்ப இன்றைக்கி தொடங்கின நாளே வந்து ஒரு 36லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. நம்மளோட இருக்காங்க அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம கேட்போம், வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குது? இந்த வெயில் வந்து தாங்க முடியுதா? இன்றைக்கி தான் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தெரியுது சார், அது வந்து நீட்டாக தெரியுது. நேற்றோட இன்றைக்கி வந்து அதிகமாக தெரியுதுங்க. ரொம்ப அதான் மரத்தை நேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது அவ்வளோ கடுமையாக இருக்குது. அந்த கொஞ்சம் காற்று இருக்கிறனால கொஞ்சம் பரவாயில்ல, அந்த ஜில்னஸ் காற்று அடிக்குது. ஆனால் வெயில் அதிகமாக இருக்குது. நேற்றுக்கு இன்றைக்கி நல்லா தெரியுதுங்க. அதாங்க சார். வரக்கூடிய 24 நாளை எப்படி தாக்கு பிடிக்க போகிறோம்? குறிப்பாக வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமப்படுவாங்க. உங்களுடைய பணி என்ன, எவ்வளோ கரமாக இருக்குது? நாங்களும் வாகன ஓட்டி தாங்க. 24 மணி நேரம் ஏசி போட்டுக்கிட்டே ஓட வேண்டியதாக இருக்குங்க. இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏசியிலேருந்து இறங்கினாலே கஸ்டமரும் சங்கடப்படுறாங்க, நாங்களும் சங்கடப்படுறோம். ரொம்ப ஒன்றும் முடியல சார். இதுக்கு எதாவது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்ன மழைக்கெல்லாம் வந்ததுன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு மழை வந்தால் சந்தோஷம். ரொம்ப கடுமையாக இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த வெப்பத்திலிருந்து மக்களை காக்கிறதுக்காக ஏற்கனவே சிக்னல்ஸில் வந்து மேலே ஒரு போட்டிருக்காங்க, ஒரு மறைப்பு மாதிரி போட்டிருக்காங்க. ஆனாலும் நீர் சத்து கம்மி ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பல இடங்களில் முதலுதவி இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கங்கே மோர் பந்தல் மாதிரி கொடுக்கலாங்க. நீர் மோர் அது மாதிரி மோர் பந்தல் கொடுக்கலாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய அதிகப்படுத்தலாம். மோர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதான் சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றிங்க. பார்த்து இருங்க. இப்போது அவர் சொல்லியிருந்தார், வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமப்படக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வெப்பத்தோட தாக்கம் வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. ஏசி போட்டே இருக்குது, என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இனி இந்த சீசனில் வீட்டில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டிகள் கூட பழுதடையக்கூடிய நிலையும், அதோட சர்வீஸ்க்கான வேலைகளும் அதிகமாக வரும். அதே சமயம் வாகனங்களும் வந்து பார்க்குறப்ப ஏசி போட்டே இருக்கிறனால அவங்களுக்கு கூலண்ட் ஆயிலுமே மேபி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நிறைய செலவுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு தரப்புலேருந்து அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, நிறைய இடங்களில் அந்த பந்தல் மாதிரி அமைக்கப்பட்டு, குறிப்பாக பேருந்து நிலையங்கள்லாம் நிறைய இடத்துல சென்னையில் பார்த்துருக்கோம், நிறைய இடங்களில் பழுதடைந்து கிடக்கு. அந்த பேருந்து நிலையங்கள்லாம் சரி செஞ்சு இன்னும் பொதுமக்கள் மறைவாக நிற்கிறதுக்கான பல இடங்களை உருவாக்கி தரணும். அதே மாதிரி நீர்மோர் பந்தல் மாதிரியான பல இடங்களில் வந்து கொடுத்து மருத்துவ முகாம்களும் ஆரம்பித்து இந்த வரக்கூடிய இந்த வெப்ப நாட்களை வந்து சுலபமாக மாற்றி பொதுமக்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி உருவாக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய கோரிக்கை இருக்குது. இப்போ இன்றைக்கி மட்டும்தான் இப்படியா, இந்த தொடங்க நாள்லேருந்தே வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்குறப்ப இன்னும் ஒரு 2-3 நாட்கள் கணக்கெடுத்து பார்க்குறப்ப நம்ம வெதர் மேப்பில் பார்க்குறப்ப 2-3 நாட்களில் இந்த யூவி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது சன்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் முகத்தில், அதாவது சருமங்களுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப காலையில் 8 மணிலேருந்தே சாயந்தரம் 4 மணி வரைக்குமே இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக சன்ஸ்க்ரீன் மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸை வந்து மக்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை இண்டிகேட் பண்ணுது. ஸோ பொதுமக்கள் டெஃபினட்டாக அந்த அப்ளிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரலாம், எந்த நேரத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்,
வெளியில் ஒரு வேளை தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு போகக்கூடிய சூழலில் நமக்கு சருமங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்ற மாதிரியான விஷயங்களும் நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கலாம். மருத்துவரையும் நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடிய வெப்ப அலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஹியூமிடிட்டியே நான் சொன்ன மாதிரி அதிகமாக இருக்குது. ஒரு 35 டிகிரிலேருந்து 36 இருந்தது, இப்போது கிட்டத்தட்ட 63 ஒரு அசௌகரியமான சூழல் தான் உருவாக்கும். நேற்று இருந்ததை விட இன்றைக்கி அதிகமாக இருக்குன்னு தான் சொன்னேன். 57 73 நேற்று இருந்துச்சு, முந்தா நேற்று 57 இருந்துச்சு. இன்றைக்கி 63லேருந்து 67 வரைக்கும் இருக்குது. வரக்கூடிய நாட்டில் கண்டிப்பாக அதிகரிக்கும். காற்றினுடைய நான் சொன்ன மாதிரி ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அசௌகரியமும் உணரக்கூடிய நாட்கள் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் இன்றைக்கி 35 இருக்குது. ஆவரேஜாக பார்க்குறப்ப இப்போ ஒரு மணி நேரம் 1 மணி அப்படின்னு இருக்கிறப்ப ஆவரேஜாக ஒரு 35 டிகிரியில் இருக்குது வெப்பத்துடைய இது. இனி நாளைக்கு அடுத்த வரக்கூடிய நாட்களில் 36லேருந்து 37 37லேருந்து 38 வரைக்குமே இந்த வரக்கூடிய வாரத்திலேயே ஒரு 4-5 நாளில் வந்து வெப்ப மாற்றம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள் பார்த்து கவனமாக இருக்கணும். தேவையற்ற நேரங்களில் வெளியில் வரதை, தேவையற்ற பணிகளை வெளியில் வந்து செய்கிறத வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையமும் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. விக்னேஷ், விரிவான விவரங்களையும் பல சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.